வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். வணக்கம் டேனியல், ரொம்ப விரிவான அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பின்னால் போயிட்டீங்க, கலத மிஷினில் திசைகள்லேருந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டீங்க. எனக்கு ஒரு பயமாக இருந்தது. ஒருவேளை நான் எழுத ஆரம்பித்தது என்னோடய 16வது வயசில் எழுத ஆரம்பித்தேன், அங்கே போயிடுவீங்களோன்னு கூட பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை. அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்துக்கு திலகபாமா அழைப்பு விடுத்த போது படக்குன்னு வரேன்னு சொல்லிட்டேன். நான் அப்புறம்தான் வச்சது. ஏன்னா எனக்கு திலகபாமா ஒரு இலக்கியவாதியாகவே மனதில் இருக்கிறதுனால அவங்க கூப்பிட்டோன்னே படக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் அப்புறம்தான் வச்சது, ஐயோ ஒரு அரசியல் கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் கூட்டங்கள், அரசியல் தலைவர்கள் பேசுகிற கூட்டங்களில் நான் சில முன்னெச்சரிக்கைகள் எடுத்துக்கொள்வது உண்டு. ஒரு முறை வைகோ அவர்களை ஒரு கூட்டத்துக்கு அழைத்த போது நான் அவரிடத்துல வைத்த கண்டிஷன், ஃபிலிம் சேம்பர் அந்த ஆடிட்டோரியத்தில் தான் நடந்தது. கட்சி கொடிகள் எதுவும் அங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் பேரை சொல்லி வாழ்க கோஷங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் போன மீட்டிங்லேயே இதுதான் ரொம்ப கடினமான நிபந்தனைகளோட கூடிய மீட்டிங்னு அவர் சொன்னார். அதனால் இங்கே வரும்போது அப்படி தான் இருக்குமோன்னு பயந்துட்டே வந்தேன். நல்ல வேளை நமக்கு துணையாக நம்மளுடைய இலக்கிய நண்பர்கள் பல பேர் இருக்காங்க. திலகபாமா எப்போதுமே எனக்கு தொடர்ந்து பல ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டு வருகிறவர். இந்த புத்தகம் உள்பட. இந்த புத்தகத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் ஆச்சரியம், பொதுவாக இந்த மாதிரி திலகபாமாவோட நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்குவர் நம்மளுடைய நண்பர் சூர்யா. ஒரு முறை நான் கூட சொன்னேன், சூர்யாவே பேசலாம், அடுத்த இதுக்கு பேச்சாளர்கள் பேசணும்னு கூட நான் சொன்னேன். அவ்வளோ பெரிய நீளமான முன்னுரைகளோடு அவர் கூப்பிடுவார். அது ஒருவேளை கேட்டு திலகபாமா அவரை அவருக்கு முன்னிருக்கையை கொடுத்து அமர்த்தி வச்சுட்டாங்க வந்துட்டேன்னுட்டு. அதற்கு கண்டனம் தெரிவிப்பது போல் அவரும் ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் திலகபாமாவோட இன்னொரு ஆச்சரியம், இந்த புத்தகம் வந்தவுடனே நான் திறந்து பார்த்தேன். அட்டையை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா திலகபாமா இவ்வளோ கோபமாக இருந்து நான் ஒரு காலமும் பார்த்ததில்லை. அது நன்றி. அவங்க எப்போவும் சிரித்து கொண்டே இருக்கிறவர்கள். மாற்று கருத்துக்களை வைத்து பேசுகிற போது கூட ஒரு சிரித்த முகத்தோடு அதை எதிர்கொள்கிறவர்கள். அதனால் இது திலகபாமா புஸ்தகம் தானா அப்படின்னு ஒரு தரம் பார்த்துட்டேன் நான். நான் சொன்னதை போல் அவர் தொடர்ந்து எனக்கு ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறவர். அவர் எழுத ஆரம்பித்த காலத்திலிருந்து அவரை நான் படித்து கொண்டிருக்கிறேன். முதல்ல எனக்கு அவர் கொடுத்த ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அவர் மதுரையில் ஃபாத்திமா காலேஜில் படித்தாங்க. ஃபாத்திமா காலேஜில் ஒரு லைப்ரரியை திறந்து வைத்து அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு இல்லை, அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு உரையாற்றுமாறு என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே எல்லா துறையினுடைய ஆசிரியர்களும் வந்திருந்தார்கள். திலகபாமா, நான் சொன்னேன், உங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவி இப்போ ஒரு எழுத நல்ல கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். உடனே திலகபாமாவா என்று கேட்டார்கள். அவர் தமிழ் துறை மாணவியாக இருப்பார் என்று நினைத்து ஆமாம் என்று தமிழ் பேராசிரியரை பார்த்து உங்களுக்கு தான் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். உடனே அந்த காமர்ஸ் துறை பேராசிரியர் சொன்னார், அவர் தமிழ் துறை மாணவி இல்லை, எங்களுடைய காமர்ஸ் துறை மாணவி என்று சொன்னார். அப்போ உங்களுக்கும் ஒரு நன்றி சொல்ல வேண்டும், ஏனால் நீங்கள் அவரை எழுத விடாமல் தடுத்தீர்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். அது எனக்கு கிடைத்த முதல் ஆச்சரியம். பிறகு அவரோடு நட்பு ஏற்பட்டு இலக்கியங்கள் பேச ஆரம்பித்ததற்கு பிறகு அவருடைய பாரதி சங்கம் என்று அவர் சிவகாசியிலே நடத்தி கொண்டிருந்தார். சிவகாசியில் பாரதியின் பெயரில் ஒரு சங்கம் நடக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கு சில நூல்கள் வெளியீட்டு விழாக்கு, அங்கே இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிருக்கிறேன். முதல் முறையாக அங்கு போனபோது தான் தெரியும், மதுரை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சி கனகா சபாபதி என்று ஒரு சீகா என்று நாங்கள் அவரை அழைப்போம். நல்ல இலக்கிய விமர்சகர்.
நான் எழுத ஆரம்பித்த இலக்கிய பத்திரிகை எழுத்தில்தான் நான் சிசு செல்லப்பாவுடைய எழுத்தில்தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அதில் அவர் தொடர்ந்து இலக்கிய விமர்சன கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தார். அவர் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பை மதுரை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவர்களுக்கு ஒரு பாட புத்தகமாக வைத்தார். நான் கூட சொன்னேன், மாணவர்களுக்கு என் மீது ஏதாவது கோபம் ஏற்படணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறீங்களா என்று கூட நான் கேட்டேன். ஏனென்றால் நீங்கள் மாட்டு கேள்வித்தாளில் கல்லிக்கு கீழும் பூக்கள் சொல்லும் கருத்துக்கள் யாவை 4 வரி ஒரு 15 வரியில் எழுதுக அப்படின்னு அவங்களுக்கு ஏண்டா படித்தவங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது என்று நான் சொன்னேன். அப்படிலாம் இல்லை என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் காலமாகிவிட்டார். நான் சிவகாசிக்கு போனபோது அவருடைய மனைவி லட்சுமி அம்மாள் அங்கே இருந்தார். அப்போ தான் அவரை முதல் முறையாக பார்க்கிறேன். அவருக்கு சரியான இணை அவர் என்பது அவரோடு பேசின போது புரிந்தது. அவருக்கும் திலகபாமாவுக்கும் ஏகப்பட்ட வயது வித்தியாசம். திலகபாமா அவரை அறிமுகப்படுத்தும் போது என்னுடைய தோழி என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு இலக்கிய உறவுகள் எல்லாம் ஏற்பட்டதற்கு பிறகு கவலைப்படுவதற்கு எதுவும் விஷயம் இல்லை என்றால் வேறு எதையாவது கொடுத்து கவலைப்படணும் இல்லையா? அதனால் நாங்கள் அப்போது கவிதையை பற்றி கவலைப்படலாம் என்று நினைத்து கவிதையை பற்றி கவலைப்படுவதற்காக காணல் காடு என்று ஒரு இடம் இருக்கிறது, பட்டிவரன்பட்டி பக்கத்தில். அங்கு ஒரு கவிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் தங்கி ஒருவர் உரையாடலாம் என்று நினைத்து கூப்பிட்டிருந்தோம். அதில் பெரிய கவிஞர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். பழமலை வந்திருந்தார், பிரம்மராஜன் வந்திருந்தார், பிறகு இந்திரன் வந்திருந்தார், தோ பரமசிவம் வந்திருந்தார். அதே போல் பெரிய கவிஞர்கள் வகை செல்வி வந்திருந்தார்கள். பல பெரிய கவிஞர்கள் வந்திருந்தார்கள். என்னை போல சிறிய கவிஞர்களும் அதில் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்லி எல்லாம் பேசினோம். பழைய இலக்கியங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்கு முயற்சித்தோம். தோப்பா எங்களுக்காக ஒரு சிலப்பதிகாரம் பற்றி ஒரு சிறிய வகுப்பு மாதிரி ஒன்றை எடுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஒரு மர நிழலில் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு அதுக்கு நடுவில் அவர் பேசி, அப்போது திலகபாமாவுடைய கவிதை கொள்கை என்பது பல்வேறு பேர் அங்கிருந்தவர்களுடைய கவிதை கொள்கையிலிருந்து மாறுபட்ட ஒன்றாக இருந்தது. அவருடைய கவிதைகளே கொஞ்சம் மாறுபட்ட ஒன்றாக இருந்தது. கவிதை எழுதும்போது ரொம்ப சாதுவாக திலகபாமா என்று பெயர் வைத்துக் கொள்வார். அவர் கதைகளெல்லாம் எழுதும்போது அது ஒரு பயங்கரமாக ஒரு பெயர், டிசம்பர் சுமதினி என்ற ஒரு பெயர் வைத்துக்கொண்டு எழுதுவார். எனவே தொடர்ந்து பல ஆச்சரியங்களை கொடுத்து வந்தவர். ஆனால் அதை விட எனக்கு எப்போது ரொம்ப கவனமாகவும் சீரியஸாகவும் நான் சிந்திக்க ஆரம்பித்தது எப்போது என்று சொன்னால், அவர் மது கடைகளை அகற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்காக சிறை சென்று, இப்போ நம்ம வரலாற்றில் படிக்கிறோம், அவர் நேரு பெரிய பணக்காரர் வீட்டுக்காரர், அவர் எப்படி சிறைக்கு போய் துன்பங்களை அனுபவித்தார்ன்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். திலகபாமாவுடைய குடும்ப பின்னணி, அவர்கள் ஒரு செல்வந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். ஒரு செல்வந்த குடும்பத்தினுடைய செல்லப்பெண் அவர் இங்கே பேசும்போது சொன்னார்கள், பட்டிவரன்பட்டி WPR சவுந்தரபாண்டியனுடைய பேத்தி என்று சொன்னார்கள். சவுந்தரபாண்டியனே ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு நிறைய காஃபி தோட்டங்கள், மிளகு தோட்டங்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருந்தன, பட்டிவரன்பட்டியில் இருந்தன. அவருடைய வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை. அதை பற்றி ஒரு தரம் அங்கேயே கூட பேசினோம், அவருடைய பட்டிவரன்பட்டியிலேயே கூட பேசினோம். அவருடைய குடும்பத்திலிருந்து அதை போன்ற அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய தென்னந்தோப்புக்கும் கூட நான் போயிருக்கிறேன். அவ்வளோ செல்வந்தமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் போலீஸ்காரங்களோட மோதி அவர்களால் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு சிறைக்கு போகணும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்ம எல்லாரையும் போல் பேப்பர் படித்து விட்டு டிவியில் அரசியல் பார்த்து விட்டு நமக்குள்ள அரசியல் பேசிக்கொண்டு அப்புறம் டிவியை அணைத்து விட்டு சாப்பிட்டு தூங்க போகலாம். அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு சாத்தியமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர் அதை விட்டு அவர் ஒரு பொதுவாக இலக்கியவாதிகள் அரசியல் பேசுவது இல்லை என்கின்ற ஒரு
கலாச்சாரம் ஒரு தமிழ்நாட்டில், அதுவும் சிற்றிலக்கியம் தப்பாக எடுப்பது, இலக்கிய சிற்றேடுகளில் எழுதுகிற எழுத்தாளர்கள் அரசியல் பேசுவது, அரசியலை பற்றி எழுதுவது என்பதே கூட ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் என்பதைப் போல ஒரு மனோபாவம் இருந்தது. ஆனால் தமிழ் இலக்கிய மரபு அப்படிப்பட்ட மரபு அல்ல. பாரதியாரிலிருந்து தொடங்கி எல்லா இலக்கியவாதிகளும் அரசியல் குறித்து எழுதியவர்கள்தான், பேசியவர்கள்தான், அவர்களுடைய கவலைகளை, அவர்களுடைய கோபங்களை எழுதியவர்கள்தான். ஆனால் இந்த மணிக்கொடி வந்ததற்கு பிறகு, மணிக்கொடி ஆரம்பித்தவரே ஒரு அரசியல் பேசுகிற ஒரு பத்திரிகையாளர் தான், ஸ்டாலின் சீனிவாசன். அவர் பேரே ஸ்டாலின் சீனிவாசன், இந்த ஸ்டாலின் இல்லை, அது ரஷ்யாவோட ஸ்டாலின். அவருடைய மீசை காரணமாக அவருக்கு ஸ்டாலின் சீனிவாசன் என்று பெயர். அவர் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய ஜேர்னலிஸ்டாக இருந்தவர். தமிழில் இலக்கிய பத்திரிகை நடத்த முடியாமல் போய் பண நெருக்கடி ஏற்பட்டு மீண்டும் பத்திரிகை தொழிலுக்கு போனவர். ஆனால் அதற்கு பிறகு வந்த எழுத்தாளர்கள், கல்கிக்கும் புதுமை பித்தனுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு கல்கி அரசியல் எழுதினார் என்பதனால் இலக்கியவாதிகள் அரசியல் எழுதுவது கௌரவக்குறைவு என்கின்ற ஒரு மனோபாவம் இலக்கிய சிற்றேடுகளில் எழுதுகிறவர்களிடத்திலே அது உருவாகி இருந்தது. ஆனால் திலகபாமா அந்த மரபில், இலக்கிய சிற்றேடுகளின் மரபில் உருவானவர் தான் அவர் ஒரு நேரடியாக ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்து அதனுடைய விளைவுகளை எதிர்கொள்வது என்ற நிலைக்கு அவர் இறங்கிய போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலிலே பங்கெடுக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்து பேச வேண்டும். ஒரு மொத்த சமூகத்தில் ஒரு 50% பேர் பெண்களாக இருக்கும்போது அவர்களுடைய கருத்துக்களை எதிரொலிக்காத ஒரு அரசியல் என்பது ஒரு போலியான அரசியல் என்கின்ற கருத்து எனக்கு நெடுநாட்களாகவே உண்டு. அதற்காக நான் என்னுடைய சன் டிவியில் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த வேலையை விட்டுவிட்டு அதற்காக வேலை செய்வதற்காக ஒரு சர்வதேச என்ஜிஓவில் போய் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, அப்போதுதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்திருந்தது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சட்டமாக இருந்தது. நான் அதை பற்றி விரிவாக பேசலை. அது ஒரு 3 டிஐ உறுதி செய்தது என்று நான் சொல்வேன். அதாவது ஒன்று டிவேல்யூவேஷன், அதாவது அதிகார பகிர்வு. இன்னொன்று டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான ஒரு முடிவு, அதாவது பெண்களுக்கு பெண்களை அதிகாரப்படுத்துவது என்பது. இன்னொன்று ஒரு வரலாற்று ரீதியாக அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது என்பது. அதனால் அதை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமில் இருக்கக்கூடிய ஜோஹர்ட்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். அதை வேற ஒரு விஷயம், அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அதனால் அவர்கள் வந்தார்கள் என்பது, எனக்கு அரசியலுக்கு வந்தார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து அவருடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய பல பெண்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளிலே இருக்கிறார்கள். அதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அரசியல் என்று சொன்னால் நாம் என்னமோ நினைக்கிறோம். நம்ம கட்சி சார்ந்து பேசுவது, தேர்தல் எண்ணிக்கை போய் கையை கரைப்படுத்தி கொண்டு வருவது, அது வரைக்கும் அரசியல்வாதிகள் தான் கையை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், நாம் ஏன் விட்டு வைக்க வேண்டும் என்று நாமும் போய் நம்ம கையை கரைப்படுத்தி கொண்டு வருவது, இதுதான் அரசியல் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மோடு அரசியல் எப்போதும் பயணித்து கொண்டே இருக்கிறது. நாம் காலையில் எழுந்து பல் துலக்குவதிலிருந்து இரவு ராத்திரி கொசுவர்த்தியை கொடுத்து வைத்து தூங்குவது வரைக்கும் அரசியல் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறது. எந்த பர்பஸையை வாங்குவது, உள்ளூர் தயாரிப்பா, இந்தியாவில் தயாரிப்பா அல்லது மல்டிநேஷ்னல் கம்பெனியுடைய தயாரிப்பா என்பதில் தொடங்கி, இரவு கொசுவர்த்தியை விற்றால் போதும் என்று நினைக்கிறோமோ, ஏன் கொசு வருகிறது என்பதை பற்றி யோசிக்காமல் கொசுவர்த்தியை வைத்தால் போதும் என்று நினைக்கிறோம் பாருங்கள். அது வரைக்கும் நம்முடைய அரசியல் தொடர்ந்து ஒவ்வொரு கணமும் நம்மளோடு பயணித்து கொண்டு வருகிறது.
ஆனால் நாம் அரசியல் என்றால் கட்சி அரசியல் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கட்சி அரசியல் அரசியல் கட்சிகள் தேவைதான். ஏன்னால் அது ஒன்று தான் மக்களை திரட்டி பிணைக்கக்கூடிய சக்தி, பைண்டிங் ஃபோர்ஸ் என்று சொல்கிறோமே, அது அரசியல் கட்சிகளுக்கு தான் உண்டு. அதை விட்டு வேலை செய்தால் ஒரு என்ஜிஓவை போல அங்கங்கு திட்டாக வேலை செய்யலாம். எனவே அவர் ஒரு அரசியல் கட்சியில் தன்னை பிணைத்து கொண்டது என்பது இன்னொரு ஆச்சரியம். ஆனால் அந்த அரசியல் கட்சிக்கு இருந்த பெயர் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அரசியல் கட்சி என்பதாக அவர் பெயர் இருந்தது. ஆனால் திலகபாமா அந்த சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. அதுவே நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட சொன்னேன். மருத்துவரையர் ராமதாஸுடைய புத்தகத்து வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது கூட நான் சொன்னேன், இவர்களெல்லாம் சேர்வதனால் அந்த கட்சியினுடைய இதுவரைக்கும் பொது புத்தியில் என்னவாக இருந்ததோ அந்த தோற்றம் மாறுகிறது என்று நான் சொன்னேன். எனவே அவர் அதில் சேர்ந்தார், அதில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு வெறும் அரசியல் கட்டுரைகளுடைய தொகுப்பு என்று நான் பார்க்கவில்லை. இது ஒரு அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய பயணத்தின் ஆவணம் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், இதில் அவர் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சியை அதிலிருந்து தொடங்கி இந்த புத்தகம் இல்லை. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலே, கட்சி அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் எழுதிய கட்டுரைகள், அவர் விடுத்த அறிக்கைகள், இவைகளெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். உதாரணத்திற்கு சொல்வதானால், நாடார் மித்திரன் என்று ஒரு பத்திரிகை வந்தது. நான் ஒரு காலத்தில் சும்மா ஒரு இதழியல் மாணவன் என்கின்ற முறையில், அது ஆங்கிலத்தில் டினாமினேஷன் ஜேர்னல்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஜாதி சார்ந்த பத்திரிகைகள் எப்படி நடத்தப்படுகின்றன, அதனுடைய மொழி என்னவாக இருக்கிறது, அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும் என்பதற்காக நான் சில முயற்சி எடுத்து சில இதழ்களை, தஞ்சை பல்கலைக்கழகத்தில் அதற்கான நிறைய இதழ்கள் இருக்கிறது என்று சொன்னதுனால தஞ்சை பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் போய் ஒரு 2-3 நாட்கள் தங்கி அங்கே இருக்கிற நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்போது நாடார் சமூகத்திற்காக இப்படி ஒரு பத்திரிகை வந்தது என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் அதனுடைய இதழ்களை எனக்கு பார்க்க கிடைக்கவில்லை. அது முத்து நாடார் என்கின்ற ஒருவர் நீதி கட்சியினுடைய சார்பு கொண்டவர், கடுமையாக பிராமணர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக அது இருந்தது. அதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் பார்க்க கிடைக்கவில்லை. ஆனால் திடீரென்று இந்த ஆச்சரியங்களிலே ஒன்று, திடீரென்று திலகபாமா அதை பற்றின ஒரு CD இருக்கிறது என்று சொல்லி அதை கொண்டு வந்தார். அதை பற்றின கட்டுரை கூட இதில் இருக்கிறது. ஆனால் இது நல்ல வேளை இந்த இதழில் யாருடைய யோஜனா, டேனியலுடைய யோஜனையா, ஜெனிஃபருடைய யோஜனையா, திலகபாமாவுடைய யோஜனையா என்று தெரியவில்லை, விமர்சன உரை என்று போட்டிருக்கிறார்கள். வாழ்த்துறை, பாராட்டுரை என்று போடாமல். ஆனால் நாங்கள் இதை விமர்சிக்க வேண்டிய இடங்களில் மாற்று கருத்துக்களை சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அது அச்சில் வர வேண்டிய கட்டுரை இல்லை. அதில் இருக்கக்கூடிய அச்சில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை வைத்துக்கொண்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அப்படி ஒரு பத்திரிகை வந்தது என்கின்ற தகவல்களை சொல்வதற்கு அந்த கட்டுரை பயன்படும் என்று நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்டுரையிலிருந்து சில பகுதிகளை எடுத்து அவர் கொடுத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு நினைவிருப்பது, உள்ளூர் தலைவர்கள் அரசியலில் ஈடுபடுவதை பற்றி ஒரு கருத்து அதில் இருக்கிறது. அதே போல் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், அதாவது இதில் அவர் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் திமுகவை விமர்சிப்பது என்பது மட்டும் இல்லை, பாஜகவை விமர்சிப்பதும் அதில் இருக்கிறது. அதில் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய கட்சியை பற்றி கூட ஒரு காலகட்டத்தில் அவர் பேசுகிறாரோ என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அது மும்மொழி கொள்கையை ஏன் தமிழ்நாடு
ஏற்க வேண்டும், ஏற்கக்கூடாது, ஏற்க மறுக்கிறோம் என்பதை பற்றி அவர் ஒரு கட்டுரை அதில் எழுதியிருக்கிறார். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்க மறுக்கிறது, இது தவறு என்கின்ற ஒரு கோணத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கட்டுரை அது. ஏனென்று சொன்னால் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நிதி மறுக்கப்படவில்லை. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நிதி கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். ஒரு திட்டம் இருக்கிற போது அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குத்தான் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் பணம் கொடுக்கும். தமிழ்நாடு அரசாங்கம் உட்பட உதாரணமாக கலப்பு திருமணம் செய்து கொள்கிறவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறது என்று சொன்னால் கலப்பு திருமணம் செய்து கொள்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். சொந்த ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்கொள்கிறவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏனென்றால் அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால. அதேபோல் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை பேசப்படுகிறது என்பது உண்மை. ஆனால் அது இந்தியை பற்றி மட்டும் பேசவில்லை. அது தமிழுக்கு எதிரானது அல்ல. அது 1 முதல் 5வது வகுப்பு வரைக்கும் தமிழ் வழிதான் கல்வி. தமிழ் படிக்காமல் நீங்கள் அந்த திட்டத்தில் படிக்க முடியாது. இதை போன்ற சில வேறுபாடான கருத்துக்கள் இருக்கின்றன. அதை அவர் சொல்வது அந்த மும்மொழிக் கொள்கையை ஏன் ஏற்க வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிற போது புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது, இதனால் தமிழ்நாட்டிற்கான நிதியை தர முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரி வாயிலாக இந்திய அரசுக்கு பெரும் பங்களிப்பை செய்யும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடும் ஒன்று. இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரும் கொள்கைகளை ஏற்காவிட்டால் நிதியை தர முடியாது என்பது இதில் இந்திய இறையாண்மைக்கு விடப்படும் சவாலாகும் என்று எழுதுகிறார். சரி, இந்த அடிப்படையை வைத்துக்கொள்வோம். யார் அதிகமாக வரி கொடுக்கிறார்களோ அந்த வரிப்பணம் அவர்களுக்குத்தான் திருப்பி செலவிடப்பட வேண்டும் என்று சொன்னால் கோயம்புத்தூரிலிருந்து வருகிற வரிப்பணம் தருமபுரிக்கு செலவிடப்பட முடியாது. மதுரை நகராட்சியிலிருந்து மதுரையில் பெறப்படுகிற வரிப்பணம் சிவகாசிக்கு செலவிடப்பட முடியாது. சிவகாசிக்கு செலவிடப்படுகிற பணம் ஸ்ரீவில்புத்தூருக்கு செலவிடப்பட முடியாது. அது சரியாக இருக்குமா? அப்போ கோயம்புத்தூரிலிருந்து வருகிற பணம் கோயம்புத்தூருக்கு மட்டுமே செலவழிக்கப்படும், தருமபுரியிலிருந்து வருகிற பணம் தருமபுரிக்கு மட்டுமே செலவழிக்கப்படும் என்று சொன்னால் தருமபுரி என்றைக்கும் தருமபுரியாகவே இருக்கும், தர்மம் கேட்கிற புரியாக இருக்கும். எனவே அண்ணாவினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், அதை ஆங்கிலத்தில் அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால் டேப் த ரிச் அண்ட் பேட் த புவர் என்று அவர் சொல்வார். பணக்காரனிடமிருந்து பணம் எடுத்து ஏழைக்கு கொடு என்பதைத்தான் நம்ம இவ்வளோ காலம் அந்த ராபின்ஹுட் மெத்தடைத்தான் நம்ம சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் மத்திய அரசு செய்கிறது. எனவே இந்த போன்ற கருத்து முரண்பாடுகள் எனக்கு இருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகத்தை அதற்காக குறைத்து மதிப்பிட முடியாது. அதில் ஒரு இடத்துல அவர் ஜாதி சங்கங்களை பற்றியும் கூட பேசுகிறார். பேசலாமா? ஜாதி சங்கங்களை பற்றியும் கூட அவர் பேசுகிறார். அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இன்று ஏன் சமூக வளர்ச்சியில், அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஜாதி சங்கங்களை பற்றி பேசுகிற போது ஜாதி சங்கங்களே வேண்டாமா என்று சொன்னால் நான் அப்படி சொல்ல மாட்டேன், வேண்டும் என்று கூட நான் சொல்வேன். ஏனென்றால் முன்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், சவுந்தரபாண்டியனார் காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், சங்கங்கள் இருக்கும். அந்த சங்கங்கள் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருக்கும். உதாரணமாக நாடார் சமூகத்தில் மகிமை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அதுக்கு எல்லாரும் அவர்கள் பணம் கொடுக்க வேண்டும். அதை வைத்து அந்த ஊருக்கு அந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள். நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம். தட்சிண நாடார் மகிமைக்கு சொந்தமான கட்டடம், விடுதி, பள்ளிக்கூடம் என்றெல்லாம் வைத்திருப்பார்கள். அதே போல் இன்னும் சொல்லப்போனால் காமராஜர் முதலில் பள்ளிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் வந்தபோது அதில் அந்த சிஸ்டத்திலிருந்து உருவானதான் அது. அவர் ஒரு திட்டம் அதை செய்யலாம் என்று சொன்னபோது அதிகாரிகளோடு விவாதித்த போது
எவ்வளவு ஆகும் என்று அவர் கேட்டார். காமராஜர் என்னவென்றால் அவர் எந்த திட்டத்தை சொன்னாலும் முதலில் இதுக்கு எவ்வளவு ஆகும் என்று தான் அவர் கேட்பார். ஏன்னால் அரசு பணத்தை வீணடித்து விடக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. அதற்கு ஏதோ ஒரு கணக்கு சொன்னார்கள், ₹1 ஆகும், ஒரு மாணவனுக்கு ₹1 ஆகும் என்று சொன்னபோது காமராஜர் அதற்கு சொன்ன பதில் 50 காசு அரசு கொடுக்கும், மீதி 50 காசு அந்த பெற்றோர்களிடமிருந்து கொடுக்க வேண்டும், மீதி 25 காசு பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும், மீதி 25 காசு ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பணம் திரட்டி அதற்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதிகாரிகள் சொன்னார்கள், அது ஒன்றும் பெரிய செலவாகாது, மீதி ₹1 நாம் கொடுத்து விடலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு காமராஜர் சொன்னார், அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பணம் வாங்கி அதை நடத்துவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து பார்ப்பார்கள், அவர்கள் கேள்வி கேட்பார்கள், சரியாக நடக்கிறதா இல்லையா என்று விசாரிப்பார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசாங்கத்துக்குலேருந்து பணம் கொடுத்தால் அது ஏதோ அரசாங்க திட்டம் நடக்கிறது என்று அவர்கள் திரும்பியே பார்க்க மாட்டார்கள், அந்த திட்டம் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொன்னார். அந்த ஊர் மக்களிடமிருந்து பணம் வாங்கி அதற்கு கொடுக்கலாம் என்கின்ற எண்ணம் அந்த மகிமை என்கின்ற இடத்திலிருந்து தான் வந்தது. ஏன்னா அவர் பழகின ஊரில் அதை போன்ற திட்டங்கள் இருந்தது. அதே போல் பல ஜாதி சங்கங்கள் அவர்களுடைய சமூகத்திற்காக கல்விக்கூடங்களை நிறுவினார்கள், சத்திரங்களை நிறுவினார்கள், பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் அது எப்போது விமர்சனத்திற்குரியதாக ஆகியது என்று சொன்னால், அது ஒரு வாக்கு வங்கியாக மாற்றப்பட்ட போது அது அரசியல் ஒரு பெரிய சவாலாக வந்தது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற போது அவர்கள் அதற்கு ஒரு சுலபமான வழியாக ஜாதி சங்கங்களை ஆரம்பித்தார்கள். இன்னொன்று என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த ஜாதி சங்கங்களில் இளைய தலைமுறையினர் உள்ளே வருவதற்கு முதிய தலைமுறையினர் ஒரு தடுப்பை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இவர்களுக்கு ஒன்றும் செய்ய, ஏனென்றால் அவர்களுடைய அதிகாரம் போய்விடும். அவர்கள் ஒரு கல்லூரியை நிர்வகிப்பவர்களாக இருப்பார்கள், ஒரு கோவிலை நிர்வகிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் புதியதாக ஒரு தலைவர் வந்து அதை எடுத்துக்கொண்டு சொன்னால் அது நம்மளுடைய அதிகாரம் போய்விடும் என்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்களுக்கு இதெல்லாம் புரியாது, இவர்களால் இதெல்லாம் செய்ய முடியாது என்று இளைஞர்களை தடுத்து கொண்டே இருப்பார்கள். இது அரசியல் கூட தானே, இது அரசியல் கூட தானே, பேசலாம்ல. அது அதை பற்றி பேச ஆரம்பிக்கிற திலகபாமா ஒரு இடத்துல அந்த இடத்துல என்ன எழுதுகிறார்னு சொன்னால், இன்று ஏன் ஜாதி சங்கங்கள் தனி மனித சொத்துக்கள் போலவும் நிதி நிறுவனங்களாகவும் மாறி வருகின்றன? சமுதாய வளர்ச்சியை நோக்கி நடைபெற வேண்டிய சங்கங்கள் ஏன் ஜாதி பிரிவினைவாதங்களை தூண்டுகின்றன? தங்கள் இருப்பை தக்க வைக்க பிரிவினைகள் தங்கள் இனத்தை வளர்க்கும் என்ற நம்பிக்கையா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பி அதை விவாதிக்கிறார். இது எப்போது எழுதப்படுதுன்னா 2015 அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு என்று நினைக்கிறேன். ஆனால் அதை எழுதுவது அப்போது எழுதினோம், இப்போது நாம் ஒரு இடத்திற்கு வந்துவிட்டோம், அதனால் இதை ஒழித்து வைத்து விடலாம் என்று அவர் நினைக்கவில்லை. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அவர் திலகபாமாவினுடைய பெரிய பலம் என்னவென்று சொன்னால் நேர்மையாக இருப்பது. அதனால்தானோ என்னவோ அவர்கிட்ட பணப்பட்டியை, கட்சியினுடைய பணப்பட்டியை அவரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். அதாவது தன்னுடைய கருத்து அது என்னுடைய கருத்து, அதனால் நான் என்னுடைய கருத்துக்கு நேர்மையாக இருப்பேன், என்னுடைய கருத்துக்கு விசுவாசமாக இருப்பேன். அது உங்களுக்கு ஒப்பாக இல்லை என்றால் அதற்கு நான் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு மனோபாவத்தோடு இலக்கியத்திலும் சரி அரசியலிலும் சரி இயங்கிக் கொண்டிருப்பவர் திலகபாமா. அதற்காகத்தான் அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நீங்கள் நான் சொன்னபோது நீங்கள் கைதட்டினீர்கள், ஆனால் அந்த கைதட்டு திலகபாமாவுக்கு போக வேண்டியது. ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கல்லூரி கௌரவ பொறுப்புகள், கோவில்களில் பொறுப்புகள் அல்லது பணம் புழங்கும் பதவிகள் இவற்றை மையப்படுத்தியே சமுதாய தலைவர்களின் செயல்பாடுகள் குவிய தொடங்கிவிட்டன. அவற்றை புதிதாய் வருபவர்கள் சரியாய் பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்ற பழம்பெருமை மனோபாவமும்
புதிதாய் வருபவர்களுக்கு இவர்கள் நம்மை சுதந்திரமாக செயல்பட விடமாட்டார்கள் என்ற அவநம்பிக்கையும் ஒரு புள்ளியில் இவர்களை இணைய விடாமல் தடுத்து சமுதாய சீர்கேட்டிற்கு அடிகோலி விடுகிறது என்று அவர் எழுதுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் எழுதியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்கிறார். எனவே இந்த புத்தகம், அதுதான் நான் சொல்ல வருகிறேன், இந்த புத்தகம் அவருடைய நேர்மைக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் விடுபட்டு போன விஷயம் என்று நான் நினைப்பது, திலகபாமா ஏஎஸ் பொன்னம்மாள் என்று ஒரு எம்எல்ஏ இருந்தார். பல பேருக்கு இந்த தலைமுறைக்கு தெரிந்திருக்கார். அவர் வத்தலகுண்டு தொகுதியினுடைய எம்எல்ஏயாக ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்த ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏயாக இருந்தார். தொடர்ந்து இருந்தார், பல காலம் இருந்தார். ஒரு மூத்த எம்எல்ஏயாக இருந்தார். ஏழு முறை இருந்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அது நமக்கு தெரியாது என்று தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறோம். அவர் ஆற்றிய பணிகளை குறித்து திலகபாமா அவரிடத்தில் நெடுநேரம் தொடர்ந்து பேசினார். அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் கூட தயாரித்தார் என்று ஞாபகம். அந்த அனுபவங்களை அவர் இதில் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன் என்று சொன்னால், ஒரு மூத்த பெண் அரசியல்வாதி, ஒரு கட்சி சார்ந்த பெண் அரசியல்வாதி, அவருடைய பயணம் அன்றைக்கு எப்படி இருந்தது, இன்றைக்கு இருக்கிற பெண் அரசியல்வாதிகளுடைய பயணம் எப்படி இருக்கிறது என்கின்ற அந்த ஒப்பீட்டுகளை பார்ப்பதற்கு, அந்த இணைகோடுகளை பார்ப்பதற்கு அது உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், திலகபாமாவை சிந்திக்க தூண்டிய ஒரு விஷயம் பொன்னம்மாளிடமிருந்து வந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொன்னம்மாள் தன்னுடைய தொகுதிக்கு என்னவெல்லாம் செய்தேன் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். உடனே திலகபாமாவுக்கு என்ன தோன்றுகிறது, நம்முடைய எம்எல்ஏ நம்ம தொகுதிக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் திலகபாமா. ஏதோ அவர் சொன்னார், அதை கேட்டுக்கொண்டு வந்தோம், பதிவு செய்தோம், அதை ஆவணப்படம் எடுத்தோம் என்று இல்லாமல், ஒருவர் சொல்லுகிற போது அதை உள்வாங்கிக் கொண்டு, சரி நம்முடைய தொகுதிக்கு நம்முடைய எம்எல்ஏ என்ன செய்தார் என்று யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி வருகிறது. நம்முடைய எம்எல்ஏ, அவங்க ஊர் எம்எல்ஏ, அந்த அரசில் செய்தித்துறை அமைச்சராக இருக்கிறார். உடனே அவர் சொல்கிறார், செய்தித்துறைக்கு ஒரு அமைச்சர் வேண்டுமா? அரசாங்கம் செய்கிற வேலைகளை விளம்பரப்படுத்துகிற ஒரு துறை என்று போட்டு அதற்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் வேண்டுமா? அதற்கு அதிகாரிகள் போதாதா? அதற்கு ஏன் அரசு பணத்தை ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிற போது அவருக்கு தொடர்ந்து அதுக்கு பதில் கிடைக்கிறது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் பதவி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக புதிய புதிய துறைகள் உருவாக்கப்படுகின்றன. அதனால் மக்களுக்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ. இப்போ ஒரு சுகாதாரத்துறை என்று இருந்தால் அதில் மக்களுக்கு பலன் இருக்கும். ஒரு உணவுத்துறை, ஒரு வேளாண் துறை, கல்வித்துறை என்றிருந்தால் அதில் ஏதோ பலன் இருக்கும். பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு துறை என்றிருந்தால் அதில் பலன் இருக்கும். ஆனால் அரசாங்க செய்தித்துறையினால் யாருக்கு பலன்? அரசாங்க செய்தித்துறை, காமராஜரை பற்றி அவர் சொல்லுகிற இடத்துல அவர் சொல்லுகிறார், அதை படித்த போது எனக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்தது. காமராஜ் எந்த மோட்டார் சைக்கிளிலும் உட்கார்ந்து கொண்டு படம் எடுத்து வெளியில் விடலை. காமராஜ் எந்த காரையும் ஓட்டுவதை போல படம் எடுத்து வெளியில் விடலை. நீங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுங்கள், கார் ஓட்டுங்கள், மோட்டரைஸ்டு சைக்கிள் ஓட்டுங்கள், அதனால் எனக்கு என்ன? ஆனால் அதற்கென்று ஒரு துறை, அதற்கென்று ஒரு அமைச்சர், அதற்கு கீழே அதிகாரிகள், செயலாளர்கள், மாவட்டம் தோறும் அதிகாரிகள் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எப்படி பேசாமல் இருக்கிறோம் என்ற கேள்விகள் எல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது வருகின்றன. இந்த கேள்விகள் சென்னை நகரத்து கொசுவை போல, அது ஒன்று மட்டும் தனியாக வராது. ஒரு கேள்வி வந்தால் தொடர்ந்து அடுத்தடுத்து கேள்விகள் வரும். அந்த கொசுவை போல் நம்மை தொந்தரவும் செய்யும், சமயத்தில் காதல்கள் பாடவும் செய்யும். அதை நம்மால் அடிக்கவும் முடியாது. அதை போல் பல கேள்விகளை, பல கொசுக்களை உற்பத்தி செய்கிற புத்தகம் இது. அதனால் நீங்கள் எல்லோரும் இதை அட்டை டு அட்டை படிக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.